பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். மகிழ்ச்சி ஆனந்தம் தங்க மகிமை நம்பிக்கை ஈந்தார், நீதிமானை செழிக்கச் செய்து என்றென்றும் ஜெயம் நல்குவார். அரணும் கோட்டையும் பலனாய் காப்பவர், திடமாய் ஜெயித்திட எனது என்றென்றும் துணையே. இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 90வது அதிகாரம் 15வது வசனம். சங்கீதம் 90:15. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. உபாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். எதற்காக ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை சிறுமைப்படுத்தினார்? இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, உன்னை சிறுமைப்படுத்தி பசியினால் வருத்தி, அப்பத்தினால் மாத்திரமல்ல, ஒரு மனிதன் கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உணர்த்தும்படிக்கு ஆண்டவர் சிறுமைப்படுத்தினார், பசியிலே வருத்தினார். ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனிதன் பிழைப்பான் என்பதை உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால், வானத்தின் ஆகாரத்தினால் உன்னை போஷித்தார் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எதற்காக சிறுமைப்படுத்தினார்? வானத்தின் மன்னாவை கொடுத்து அவர்களை பலப்படுத்தும்படியாய், வானத்தின் மன்னாவினால் அவர்களை போஷித்து அவர்களுடைய பசியை ஆற்றும்படியாய், அவர்களுக்கு இந்த அற்புதமான உணவை கொடுக்கும்படியாக ஆண்டவர் சிறுமைப்படுத்தி பசியிலே வருத்தி, அப்பத்தினாலே மாத்திரமல்ல, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதற்கு கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவனை பிழைப்பூட்டுகிறது, அவனை ஆசீர்வதிக்கிறது என்று ஆண்டவர் ஜனங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக இந்த சிறுமையின் பாதையிலே அவர்களை வழிநடத்தினார். ஆகவே தான் இங்கே தாவீது எழுதுகிறார், எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். சிறுமைப்படுத்தின நாட்கள், அந்த நாட்களிலே அவர்கள் மிகுந்த சந்தோஷமாய் வானத்தின் மன்னாவை அவர்கள் புசித்தார்கள், பலனடைந்தார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷம். இஸ்ரவேல் ஜனங்கள் துன்பத்தை காண்பதற்கு காரணம் அவர்களுடைய முறுமுறுப்பு, அவர்களுடைய கீழ்ப்படியாமை. இதுதான் அவருடைய வாழ்க்கையில துன்பத்தை அவர்கள் காண செய்தது. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று தாவீது எழுதுகிறார். அநேக சூழ்நிலைகளிலே துன்பங்கள், துயரங்கள் வருவதற்கு காரணமே நாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான வானத்தின் ஆகாரமாகிய நானே ஜீவ அப்பம் என்று சொன்ன ஆண்டவர், நமக்காக தம்முடைய சரீரத்தை பிட்டு கொடுத்த ஆண்டவர், அந்த ஜீவ அப்பம்தான் வேதம் சொல்லுகிறது, வனாந்திரத்திலே உங்கள் முற்பிதாக்கள் மன்னாவை புசித்தார்கள், அவர்கள் மரித்தார்கள். ஆனால் இந்த அப்பத்தை புசிக்கிறவன் ஒரு நாளும் மரிக்க மாட்டான் என்று சொன்னார். நான் கொடுக்கிற அப்பம் என்னுடைய மாம்சம் என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை தான் மாமிசமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆகவே இந்த மாம்சம், இந்த வானத்தின் அப்பம், இந்த மன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அந்த சத்திய வார்த்தை, அதுதான் அந்த மன்னா. அதைத்தான் இங்கே ஆண்டவர் குறிப்பிடுகிறார். ஆகவே இந்த காலை வேளையில நாம்
ஆண்டவருடைய வார்த்தையினாலே பிழைப்போம் என்பதை அறிந்து கொள்ளும்படியாகத்தான் அநேக நேரங்களிலே சிறுமையின் பாதையிலே கடந்து வருகிறோம். ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவர் நம்மை அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்ல. ஆகவே தான் தாவீது தைரியமாய் ஆண்டவரிடத்தில் கேட்கிறார், சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் துன்பத்தை நாங்கள் கண்ட வருஷங்கள், எங்களுடைய அநீதியினால் அக்கிரமங்களினாலே அநேக துன்பங்கள் எங்களை சூழ்ந்து கொண்டது. அந்த துன்பங்களை கண்ட வருஷங்களை ஆண்டவர் தயவாய் எங்களுடைய குற்றங்களை மன்னித்து அந்த வருஷங்களுக்கு சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லுகிறார். இந்த காலை வேளையில பல துன்பங்கள் துயரங்களை கடந்து நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு காலையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ துன்பத்தை கண்ட வருஷங்களை குறித்து நீ யோசிக்காதே, அதற்கு சரியாக உன்னை நான் மகிழ்ச்சியாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 74 அதிகாரம் 21 சொல்லுகிறது, துன்பப்பட்டவன் வெட்கத்தோടെ திரும்ப விடாதிரும், சிறுமையும் எளிமையுமானவன் உமது நாமத்தை துதிக்கும்படி செய்யும். தாவீதுடைய விண்ணப்பத்தை பாருங்கள். துன்பப்பட்டவன் வெட்கத்தோടെ திரும்ப விடாதிரும், அவனை அப்படியே விட்டு விடாதிரும் ஆண்டவரே. அவனுடைய குற்றங்களை மன்னித்து அவனை மறுபடியுமாக, அவன் சிறுமையும் எளிமையுமானவன், அவனுடைய நாமத்தை துதிக்க செய்யும் என்று சொல்லுகிறார். துன்பப்பட்டவன் வெட்கத்தோடே திரும்பி விடக்கூடாது ஆண்டவரே, அவனை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும். சிறுமையும் எளிமையுமான அந்த மனிதன் உமது நாமத்தை துதிக்கும்படி செய்யும் என்று சொல்லுகிறார். இந்த காலை வேளையில நாம் ஆகவே தான் இன்றைக்கு ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கிறோம். காரணம், அவர் நம்மேல் வைத்த இரக்கம். அவர் நம்மை வெட்கத்தோടെ திரும்ப அனுப்பிவிடவில்லை, அவர் மறுபடியும் நம்மை தூக்கி எடுத்தார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 138 அதிகாரம் 7 சொல்லுகிறது, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர், உமது வலது கரம் என்னை இரட்சிக்கும். தாவீது எழுதுகிறார், துன்பத்தின் நடுவில் நான் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், துன்பத்தின் பாதை வழியாக நான் கடந்து போனாலும் மறுபடியும் என்னை உயிர்ப்பிப்பீர், என்னை மறுபடியும் தூக்கி எடுப்பீர் என்று தாவீது சொல்லுகிறார். ஆகவே தான் தாவீது பாவத்தில் விழுந்த பொழுது ஆண்டவரை பார்த்து கேட்டான், தேவரீர் என்னை மன்னியும் ஆண்டவரே, ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாரும், உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று ஆண்டவரிடத்தில் மன்றாடி திரும்பவும் அது ரட்சணித்தின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டார். இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்மை மறுபடியும் பலப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். சங்கீதங்களின் புஸ்தகம் 30 அதிகாரம் 11 சொல்லுகிறது, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். இந்த காலை வேளையில நம் ஒவ்வொருடைய புலம்பலையும் ஆண்டவர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிறார். நாம் சிறுமைப்பட்ட நாட்கள், துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாக உம்மை கீர்த்தனம் பண்ணும்படி என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடைகட்டினீர் என்று தாவீது சொல்லுகிறார். இன்று காலையில நம்மையும் அப்படிப்பட்ட மகிழ்ச்சி என்னும் கட்டினால் ஆண்டவரை இடைகட்டி விட்டார் என்று விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை துதித்து நாம் முன்னேறி செல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்ற வார்த்தையை கொடுத்து இந்த காலை வேளையில பல துன்பங்கள் நெருக்கங்கள் வழியாய் கடந்து வந்திருக்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு மறுபடியும் அவர்களை உயிர்ப்பித்து இரட்சணித்தின் சந்தோஷத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும். அவர்களை மகிழ்ச்சியினால் இடைகட்டி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.